Hi friends, chapter 4 Taking in the Good. இந்த சாப்டர்ல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உடம்பு சாப்பாட்டால உருவாகுது, மனசு அனுபவங்களால உருவாகுது. நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல அனுபவங்கள் நடக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, பிரெயினுக்கு நெகட்டிவ் பயாஸா இருக்கு. கெட்ட அனுபவங்களை வல்க்ரோ மாதிரி ஒட்டிக்கிட்டும், நல்ல அனுபவங்களை டெஃப்லான் மாதிரி வழுக்கியும் போயிடுது. இதனால நம்ம மனசுக்குள்ள இம்ப்ளிசிட் மெமரி உருவாகுது. அதாவது நமக்கே தெரியாம உருவான நம்பிக்கைகள், பயம், கோபமா உலகத்தை பார்ப்பது, இதுதான் நான் அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரு இன்னர் அட்மாஸ்பியர். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, நெகட்டிவ சப்ரஸ் பண்ணாம பாசிட்டிவ டேக் இன் பண்ணணுங்கிறாரு. இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப் சொல்றாரு. ஒண்ணு நல்ல ஃபேக்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மாற்றணும். எக்ஸாம்பிளுக்கு, யாராவது நம்மள பாராட்டுறாங்க, இல்ல ஒரு சின்ன சக்சஸ் கிடைக்குது, இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணணும், மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அதுல 2வது ஸ்டெப், அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ ஒரு 10 அல்லது 20 வினாடிகள் லயிச்சு அனுபவிக்கணும். உடல்ல என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கவனிக்கணும். இப்படி பண்ணும்போது நியூரான்ஸ் ஒயர் ஆகுது, மெமரி ஸ்ட்ராங் ஆகுதுங்கிறாரு. தேர்ட் ஒன், இந்த நல்ல உணர்ச்சி மனசுக்குள்ள உடம்புக்குள்ள ஆழமா ஊடுருவி ஊறுற மாதிரி இமேஜின் பண்ணணுங்கிறாரு. இதோட சேர்த்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வரது எல்லாத்தையும் நெகட்டிவ் மெமரிக்குள்ள மிக்ஸ் பண்ணணும். ஓல்டு பெயின் நினைவு வரும்போது எல்லாம் என்னென்னலாம் நமக்கு சோகமாவோ எதுவா இருந்தாலும் அதுக்கான ஆப்போசிட்டா பாசிட்டிவ் ஃபீலிங்க கொண்டு வரணும். இப்படிதான் நமக்கு வர பெயின பாசிட்டிவால ஹீல் பண்ணணுங்கிறாரு. இப்படி பூச்செடிகளுக்கு மத்தியில இருக்க தேவையில்லாத களைகள் எல்லாம் நாம எடுப்போமோ மெதுவா, அதே மாதிரி பழைய காயங்களை நல்ல அனுபவங்களால ரீப்ளேஸ் பண்ணணும். இப்படி நாம செய்துகிட்டே வந்தா ஒரு சில மாதத்திலேயோ ஒரு சில வருஷத்திலேயோ நம்ம பிரெயின் லிட்டரலா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது எல்லாமே நம்ம லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்களை கொண்டு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.